உங்களுடைய சொசைட்டியில் உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு பிடி மேலே ஏறும். இந்த டைம் நல்லாவே இருக்கும். பயன்படுத்தி அழகாக டிசைட் பண்ணி அழகாக வழிநடத்திட்டு போனீங்கன்னா இன்னும் 3-4 இயர்ஸில் நீங்கள் அழகாக செட்டில் ஆகிடும். தூக்கம் வீட்டில் போட்டு விட்டாலும் நீங்கள் சொன்னாலே போதும், உங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்லாவே அற்புதமான நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அமையும். இந்த ஆண்டு தான் அவங்க இடமே வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க. இதை பண்ணாலே உங்களுக்கு பாதி விஷயம் சால்வ் ஆகும். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கோயிலாக ஏறி இறங்கினா மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகும். வணக்கம் மேம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் மேம். தொடர்ந்து அடுத்த ராசியாக வந்து கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அவங்களோட லைஃப்பில் இது ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இல்லை ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, முக்கியமான குரு பயிற்சி. ஏன்னா கன்னி ராசியும் ஒரு 4-5 வருடமாக நிறைய விஷயத்தில் சஃபர் ஆனாங்க. ஏன்னா அவங்க போடக்கூடிய அனைத்து முயற்சியும் ஏதோ ரீதியான தடங்களே தான் இருந்தது. ஏன்னா கன்னியில் பிறந்தவங்க முக்கால்வாசி பேர் ஒரு 70% பீப்புள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் தான் இருப்பாங்க. பிஸ்னஸில் தான் இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் இல்லை மீடியாவில் இருப்பாங்க. இந்த 2ல் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கைக்கு வந்து வாய்க்கு போகிறதுக்குள்ள கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே அடித்து தூளுன்ற மாதிரி இந்த குரு பயிற்சி சூப்பராகவே இருக்கும். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உங்களுடைய நீண்ட நாட்கள் விஷயம் எல்லாமே நிறைவேறும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, லேண்டு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைங்களோட படிப்பு இந்த இடத்துல போடணும், இது பண்ணணும். உங்களுடைய சொசைட்டியில் உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு பிடி மேலே ஏறும். இந்த டைம் நல்லாவே இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய விஷயம் சஃபர் ஆகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு நடக்கும். திருமணம் நடக்கும். அதற்கப்புறம் குழந்தை பேர் இருக்குது. முதல் குழந்தை, 2வது குழந்தை. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். உங்கள் சார்பில் உங்களை தலைமை நிறுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும். காது கொத்துறதுலேருந்து, பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து, வீடு ஃபங்க்ஷன் போகிறதுலேருந்து, இவங்க கூப்பிட்றது அவங்க கூப்பிட்றது இவங்க கூப்பிட்றது, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதும், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு போகிறதும், இன்ப சுற்றுலா போகிறதும், நிறைய கோவில் ஆன்மீக சுற்றுலா போகிறது, நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும். எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கான்ட்ராக்டு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டோடைய கான்ட்ராக்ட் விஷயம் அதெல்லாம் நிறைய ஹோல்ட் ஆகிருக்கும், சைன் ஆகாமல். இது எல்லாமே இந்த வாட்டி நீங்கள் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் டெண்டர்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணி எடுக்க முடியாமல் பெண்டிங்காக இருந்திருக்கு. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய எதிர்பார்க்காத நிறைய புது விஷயம் நடக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தாலே போதும். இப்போ முன்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, நிறைய விஷயம் அப்படியே முக்கி பண்ணியிருப்பீங்க, அது எதுவுமே பெருசாக நடந்திருக்காது. இப்போ நீங்கள் சின்னதாக ஒன்று இப்படி பண்ணிங்கனாலே நிறைய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்க. ஓகே, இப்போ நம்ம இத்தனை வருஷம் ட்ரை பண்ணி கிட்டக்க போயிட்டோம்னு சொல்லி துவண்டு போகாமல் சின்னதாக ஒரு எஃபர்ட் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பெரிய பலன் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பண வரவு, இப்போ வந்துட்டு கடன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பணத்தில் நிறைய வெரைட்டிஸ் இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம். அதில் வந்து இந்த கடன் சுமைகள் வந்துட்டு குறையுமா இல்லை அதிகரிக்கும்? இல்லை, குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிஸ்னஸும் இருக்கும், வேலையும் இருக்கும். இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு பல திங்கிங்கில் இருப்பீங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு திங்கிங்லேயே இருக்காது, பல திங்கிங்கில் இருக்கும். பல விஷயத்தை பணமாக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியான கன்னி ராசி. இந்த பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னு போகக்கூடிய ஆசை, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு சக்ஸஸ் கொடுக்கும். பணம் பல வழியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய காலம். பயன்படுத்தி அழகாக டிசைட் பண்ணி அழகாக வழி நடத்திட்டு போனீங்கன்னா இன்னும் 3-4 இயர்ஸில் நீங்கள் அழகாக செட்டில் ஆகிடும். சூப்பர் மேம். இப்போ இந்த 3 வருஷங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு வந்து நம்மளோட உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தெய்வத்தை அவங்க வழிபடணும்? அவங்க கையாள வேண்டிய விஷயம் என்ன தெய்வத்தை அவங்க வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணாலே போதும். கூடுதல் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் நம்ம
கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நல்லா இருக்குது அவங்களுக்கு. இதுலேயே பல இதுலேயே முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க நிறைய வந்து தானம் தர்மம் பண்ணாங்க, நிறைய தானம் தர்மம் பண்ணாங்க கன்னிராசிக்காரங்க. அப்போது அதுவே அவங்களுக்கு ஒரு புண்ணிய சக்தியை ஏற்றிக்கிட்டே போகும். கூடுதலாக இந்த மகாலட்சுமியோட வழிபாடு, பெருமாளோட வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியலன்றவங்க வீட்லேயாவது சுக்கிர ஓரையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு சின்ன பிரசாதம் மாதிரி இதை பண்ணி வச்சு அதை உங்கள் வீட்டு உறுப்பினரை சாப்பிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டு மகாலட்சுமியோட அஸ்தோத்திரம் வீட்டில் போட்டு விட்டாலும் நீங்கள் சொன்னாலே போதும். உங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்லாவே அற்புதமான நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொன்னாலே நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஆண்டாக இருந்து நீங்கள் பயன்படுத்திக்க. ஓகே, நான் ஒரு எதர்ச்சியாக தான் கேட்டேன் இது முக்கியமான ஆண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் முழுசாக சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு இது ஒரு லைஃப்பில் அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குரு பயிற்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாட்டு முறையும் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரணும் அப்படின்னா பெருமாள் தாயார் வழிபாடு பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேம், இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த வீடு அமையுமா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி? கண்டிப்பாக அமையும். இந்த ஆண்டு தான் அவங்க இடமே வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க. ஆக்சுவலி கன்னி மட்டும் இல்லை, இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இடமே இல்லாதவங்க இடம் வாங்குவாங்க. 12 ராசிக்காரங்களும் கண்டிப்பாக சொன்னேன், நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, சில விஷயம். ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குரு அவர். ஓகேங்களா? அப்போது இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு ரீதியான ஒரு நல் பலன்களையும் குரு பகவான் கொடுத்தே தருவார். அப்போது கன்னிராசிக்கு கொடுக்காம விட்டுருவாரா? கண்டிப்பாக கொடுப்பார். கன்னிராசி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்கும் வெற்றி கண்டிப்பாக கொடுத்தே தருவார். கண்டிப்பாக இடம் இல்லைன்றவங்களுக்கு ஒரு கால்படி மண்ணாவது வாங்குவாங்க. இல்லை ஆல்ரெடி இடம் வச்சுருக்கன்றவங்க வந்து வீடு கட்டி போகிறதுக்கான லோன் வாங்கியும் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி வீடு கட்டிடுவாங்க. இல்லை எனக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குவாங்க. அதற்கப்புறம் அதில் இல்லை வீட்லேயே இன்டீரியர் பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய தான். இந்த ஆண்டு அவங்க நிறைய ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரிஷபம் மாதிரி தான் கண்ணியுமே நிறைய விஷயம் நிறைவேற்றிப்பாங்க. கொஞ்சம் செலவு பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ஆண்டு. இல்லை ஒரு வீடு 2 வீடு இல்லை நாங்கள் ஃப்ளாட்டில் போகலான் இருக்கோம், இப்போ இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டில் இருக்கோம், இண்டிவிஜுவல் போகலான்னு பார்க்குறோன்னா தாராளமாக அது அவங்க நினைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். அவங்களுக்கு ஒரு பிடித்த விஷயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூப்பர் மேம். இப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இப்போது ஒரு பிரிதலில் இருக்கிற ஒரு கன்னிராசிக்காரர்கள் என்னடா இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறாங்க, நமக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குதான்னு கேட்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னா 7ல் சனி பகவான் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போது அவங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட பிரச்சனை இருக்கும், சிறு பிரச்சனை. பார்ட்னர்ஷிப்பில் சிறு பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட சிறு பிரச்சனை இருக்கும். பட் ரொம்ப பெரிய மேஜர் பிரச்சனைலாம் இருக்காது, சிறு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 7ஆம் பார்வையாக நமக்கு 7ல் சனி பகவான் மீனத்தில் இருக்கார், கன்னிங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 7ன்ற கொடுக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையிலையுமே இருக்கும். அது 2வது குழந்தை மூலயமா கூட இவங்களுக்கு ஒரு சில குழந்தை வந்து பேச்சு கேட்காம போகும், இல்லை வந்து சொல் பேச்சு கேட்காது, இல்லை அந்த குழந்தைய பற்றின வருத்தம் இவங்களுக்கு இருக்கும். என்ன தான் 90% நல்லது இருந்தாலும் அந்த 10% இந்த மாதிரி ஒரு இடையூறு இருக்கும். வீட்டுக்கார் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ், இவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்காமல் ஏதாவது சொல்லுவார், இல்லை அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் திடீர்னு ஒரு சண்டை வரும், இதனால் கோச்சிக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் இருக்கும். இப்போ இவங்க இதிலெல்லாம் கவனம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட கவனம் வேணும். பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்கன்னா கவனம் வேணும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கவனம் வேணும். பேச்ச பிரச்சனையை வளர்த்தாதீங்க, சின்னதாக இருக்கும் பேசி அப்படியே முடிச்சு விட்டுரு, இல்லை பேசாமலே இருங்க. ஆமாம், பெஸ்ட்டு சூப்பர் மேம். நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நல்ல காலத்தை மிஸ் பண்ணுறீங்க. ஓ, வரக்கூடிய டைம் சொல்கிறீங்க. நல்ல காலம் இருக்குல்ல இப்போது, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு உங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா நல்ல காலம் பாதி காலம் காணாமல் போயிடும். ஓகே, இதே டைம் போயிடும். நமக்கு தேவையான வேலைகளை அனைத்தும் வந்துட்டு செய்ய முடியாத அளவு. பல பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம விஜய் விஜய் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பார். பல பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் அமைதியாக இருக்கிறது. அதை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை, எந்த மந்திரமும் இல்லை, மௌனம். நான் அதுக்கு தான் என்னுடைய விரதத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய முதல் விரதம் மௌன விரதம். சைலன்ஸ் இஸ் பவர் தான், உண்மைதான். அது இப்போ பவரும் வந்துருச்சு. அமைதியாக இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்தார் பூமி ஆழ்வார் தான் கண்டிப்பாக அது எல்லாருமே பார்த்துருக்கோம். எனக்கு கன்னிராசிக்காரர்கள் இது அதிகமாக
ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை போங்க அதை போங்கன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துலேயும் சரி, ஹெல்த் சம்மந்தப்பட்டமான யூடியூப் சேனல்ஸ்லையும் சரி, ஒரு விரத முறைகள் வந்து எப்படி கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. மேபி அவங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு கைடன்ஸும் கிடைக்குதா அப்படின்னும் தெரியாது. ஸோ அது இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. குழந்தை பாக்கியம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஒரே வார்த்தை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கண்டிப்பாக. எல்லாமே அவங்களோட ஸ்டெப்பில் இருக்குது. இந்த ஆண்டு எல்லாமே டோர் ஸ்டெப்பில் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. அதான் சொன்னேன், சின்னதாக முயற்சி போட்டாலே போதும். இந்த ஆண்டு பெரிய முயற்சி போட்டு நீங்கள் ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க, ஸ்ட்ரகிளிங் பார்த்துருக்கீங்க. இந்த ஆண்டு சின்னதாக ஒரு முயற்சி போட போதும், நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்னா, நீங்களே உங்கள் மனசை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ, வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிறதோ, இல்லை வீட்டில் வந்து ஏதோ ஒரு போட்டி பேசிக்கிறதோ, இல்லை வெளியில் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதில் நம்ம கான்சன்ட்ரேஷனை கொடுக்கறத விட நம்ம எப்படி இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம்னு யோசிங்க. இப்போது அப்போனா வந்துட்டு கல்யாணம் பிரச்சனை இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இல்லை அப்படிங்கிற பொழுதும் அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் டோர் ஸ்டெப்பில் தான் இருக்குது. குழந்தை பாக்கியம் அப்படின்னு வேணுங்கிறவங்க இதுக்கு மேலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கா கன்னிராசிக்காரர்களுக்கு, எஸ்பெஷலி குழந்தைக்கு? குழந்தைக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது வழிபாட்டு இருக்கான்னா, நான் அதை சொன்னேன், சின்ன குழந்தை உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதம் இருக்குது அப்படின்னா, இந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பார்த்தீங்களா, புதன்கிழமை தோறும் போயிட்டு புதன்கிழமை போயிட்டு அந்த நாளைக்கோ நாளன்னைக்கோ டெலிவரி ஆக போகிறதோ, இல்லை முன்னாடி ஒரு நாள் முன்னாடி டெலிவரி ஆன குழந்தைக்கு என்ன தேவைன்னு பார்த்து வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு குழந்தையெல்லாம் பிறக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இல்லை, பிறந்த குழந்தை எனக்கு வந்து என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னா, ஒரு 6 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறதோ, யாருடைய ஆதரவும் இல்லாத குழந்தைய போய் தேடி பிடிச்சி பாருங்கள். அதுதான் முக்கியம். அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யுங்க, கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை 100% சரியாகும். சூப்பர் மேம். பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த குழந்தைய ஒரு அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவையோ செய்யுங்க. நம்ம நிறைய விஷயம் நம்ம கூடவே பக்கத்தில் இருக்குது, செய்யவே மாட்டேன்றோம். நீங்கள் அது கூட வேண்டாம். நம்மளோட சொந்தத்துலேயே எவ்வளோ பேர் இருக்காங்க மேம், அப்பா அம்மா இல்லாமல், ஆதரவு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி கொடுக்க மாட்டோம், ஒரு கை கொடுக்க மாட்டோம். அது கூட வேண்டாங்க, நீங்கள் உதவி பண்ண வேண்டாம், கை கொடுக்க வேண்டாம். அவங்கள ஒரு அனுசரித்து கூட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய உறவு இன்றைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதை மதித்தாலே போதும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஊரில் இருக்கிறவங்களுக்கு போய் செய்வேன் அப்படின்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது பண்ணிவிட்டு வெளியில் போய் செய்கிறதுல பலனே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுடைய அக்கா பசங்களோ, தங்கச்சி பசங்களோ, அண்ணன் பசங்களோ, இல்லை உங்களுடைய மாமா பசங்களோ, அந்த மாதிரி உறவுகளே அப்பா அம்மா இல்லாமல், யாரோடைய துணையும் இல்லாமல் குழந்தைங்க வாழ்வாங்க, செய்வாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு பேச்சையாவது கொடுங்க. நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒத்த வார்த்தையே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஊண்டுதலாக இருக்குனாலே போதும். நீங்கள் செய்கிறீங்க செய்யலைன்றது செகண்டரி. இதை பண்ணாலே உங்களுக்கு பாதி விஷயம் சால்வ் ஆகும். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு கோயிலாக ஏறி இறங்கினா மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு வார்த்தை மூலயமாவே நிறைய விஷயத்தை சால்வ் மாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பரிகாரம் மற்றும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒரு சப்போர்ட் வந்துட்டு அதுவும் ஒரு வகையான மாரல் சப்போர்ட். அதை விட வேறு என்ன ஒன்றுமே கிடையாது. நம்ம செய்கிறோம் செகண்டரி. நம்ம ஒரு கொடுத்த வாக்கு காப்பாற்றல அடுத்த விஷயம். நான் இருக்கேன்னு ஒத்த வார்த்தையே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தா மாதிரி தான். அவங்கள வந்துட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு அதை நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அது. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்லியிருந்தீங்க, பலன்களும் சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கீங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணால் டோர் ஸ்டெப்பில் இருக்கிற எல்லாமே நம்ம டெலிவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.